வணக்கம் மக்களே. ஸோ யாரு யாரை பற்றி என்ன வார்த்தை பேசுறது அப்படின்றது நியாயமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து அர்ச்சனா அவர்களை பற்றி மூணாவது ப்ரோமோவில் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஓட் போட்டால் பேட் பர்சன் கூட வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விசித்ரா சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பேட் பர்சன்ஸ் யாரு அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது முக்கியமான ஒரு வீக் இல்லை. ஸோ அதனால் நம்ம சில விடயங்களை திரும்ப திரும்ப பேசணும், சரிங்களா? ஆனால் இது முக்கியமான பாயிண்ட் தான், சரியா? ஓகே. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க யார், என்னென்ன பண்ணியிருக்காங்க, விசித்ரா அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படி என்பதை பார்த்துடலாம். அடுத்தது வந்து மக்கள் வந்து எல்லாருக்கும் ஓட் போடுவாங்களா? என்ன விசித்ரா இது? ஸோ அப்படி நிறைய சந்தேகங்கள் மக்கள் கேட்டிருக்காங்க. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து விசித்ராவுக்கு வந்து அர்ச்சனா, அதாவது விசித்ராவை நானும் சரி, இப்போ நம்ம ஒரு 93 நாளாக ஒரு நாளைக்கு 6 வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். நிறைய கருத்துக்கள் வரும். எல்லாருடைய கமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 99% மக்களோட கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்களும் ஒன்றாக இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதில் விசித்ராவை பற்றி நம்மளுடைய கணிப்பு, நம்ம எல்லாருடையும் கணிப்பும் கரெக்டாக எங்கே மேட்ச் ஆயிருக்குன்னா, விசித்ராவுக்கு அவங்கள விட யாருக்காவது பாராட்டோ புகழோ இல்லை ஒருத்தங்க நல்லா பண்ணாலோ அந்த அம்மாவுக்கு வந்து பிடிக்காது. அந்த அம்மாவுக்கு நான் தான் அப்படின்னு ஒன்று. அதே நேரத்தில் விசித்ரா வந்து சில பேரை ஒதுக்கி வைப்பாங்க, சில பேரை சேர்த்து வைப்பாங்க. அது ரீசன் நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு பிரதீபை பிடிக்கல, அர்ச்சனாவையும் அவங்களுக்கு பிடிக்கல, சரிங்களா? அப்போ அதுக்குள்ள கமெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் அவர்கள் ஏழை, அர்ச்சனா அவர்கள் மிடில் கிளாஸ். ஓ அப்படி கனெக்ட் ஆகுது இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, பிரதீப் அண்ட் அர்ச்சனா வந்து சுயமாக செயற்படுபவர்கள், நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள், நேர்மையாக நடப்பவர்கள். தப்புன்னு தெரிஞ்சால் அது யாராக இருந்தாலும் அது தப்பு அப்படின்னுவாங்க, தப்புக்கு துணை போக மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்போ எப்பயுமே தீயதுக்கு நல்லதை பிடிக்காது, கெட்டதுக்கு வந்து நல்லதை பிடிக்காது, இருளுக்கு வெளிச்சத்தை பிடிக்காது. ஸோ அதனால விசித்ராக்கு இவங்களை பிடிக்கல போல இருக்கு. விசித்ராக்கு மட்டும் இல்லை, மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் இவங்களுக்கு வந்து பிரதீப்பையும் பிடிக்காது, அர்ச்சனாவையும் பிடிக்காது. ஸோ நான் சொன்னது போல இருட்டுக்கு வெளிச்சத்தை பிடிக்காது, பொய்க்கு உண்மையை பிடிக்காது, இவங்களுக்கு நல்லவர்களை பிடிக்கல, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மாவுக்கு ஒருத்தங்க நல்லா பண்ணா பிடிக்காது, அதே நேரத்தில் இவங்களுக்கு சொம்பு தூக்காட்டா பிடிக்காது விசித்ரா, சரிங்களா? சரி, இதனாலேயே அர்ச்சனா மீது விசித்ராவுக்கு பொறாம, வன்மம், சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, கைதட்டல் இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு இவங்க பார்த்து பார்த்து பொறாமப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து விசித்ரா பொறாமப்படுறாங்க. தனக்கு இவங்க அடிமையா இல்லை அப்படின்னு பொறாமப்படுறாங்க. தான் சொல்றதுக்கு சொம்பு தூக்கல அப்படின்னு அந்த வன்மத்தை காமிக்கிறாங்க. இதுதான் கேவலமான ஒரு எண்ணம் அப்படின்றது, சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேட் பர்சனுக்கு ஓட் கிடைக்குமா? எந்த சீசன்ல கெட்டவங்களுக்கு ஓட் கிடைச்சிருக்கு? மக்கள் வந்து நீங்க வந்து ஒருத்தரை குறை சொல்லலாம், 10 பேரை குறை சொல்லலாம், சரி 100 பேரை குறை சொல்லலாம், 10 லட்சம் பேருமே குறை சொல்ல முடியும் விசித்ரா? எனக்கு புரியல. விசித்ரா அவர்கள் நேத்து பூர்ணிமா கிட்ட தினேசை பற்றி பேசக்குள்ளேயே விசித்ராக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்றதான் நமக்கு சந்தேகம் வந்துச்சு. அவ்வளோ தூரம் அந்த வன்மம் வந்து புத்திய மறைக்கும் அப்படின்வாங்கல்ல, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இவங்க இந்த பேட் பர்சனுக்கு வந்து ஓட்டு, பேட் பர்சன் கூட ஓட் கிடைச்சா வெற்றி பெறலாமா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. ஏமா, மக்கள் 24 மணி நேரம் பார்க்குறாங்க. அங்கே நல்லவங்க யாரும் அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க, சரியா? இந்த சீசன்லயே இப்போ உள்ளுக்குள்ள இருக்க நபர்கள்ல அந்த டைட்டில் அடிக்க முதலாவது தகுதியான நபர் அர்ச்சனா அவர்கள், சரிங்களா? அர்ச்சனாக்காக தான் பல மக்கள் பார்க்குறாங்க. அப்போ நீங்க ஒரு மதர் அப்படின்றீங்க, சத்தியமா நீங்க மதர் இல்லை. ஐ மீன் எல்லாருக்கும் பாசத்தை காமிக்கிற, எல்லாரையும் என் பிள்ளைகளாக பார்க்கின்ற நீங்க சொல்றீங்கல்ல அந்த மதர் திரேசா, அது நீங்க இல்லை, சரிங்களா? நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறீங்க. உங்களோட நடிப்பு மக்களுக்கு தெரிஞ்சிட்டு, அதனாலேயே மக்களுக்கு வந்து எப்படி இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷனை பிடிக்கலையோ உங்களையும் பிடிக்கல. இனத்தோட சேரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வன்மம் பிடித்தவர்களை தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் நீங்க மாயா, பூர்ணிமா, நிக்ஷனோட உறவாடி கொண்டிருக்கீங்க, சரிங்களா? ஸோ ஓகே. அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா சொல்லுது பேட் பர்சனுக்கு கூட ஓட் கிடைக்கு, பேட் பர்சன் கூட ஓட் போட்டால் வின் பண்ணலாம்னு. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல பேட் பர்சன்ஸ் அப்படின்னா 4 பேர்.
மாயா, பூர்ணிமா, ஒருத்தன் போயிட்டான் நிக்ஷன் அப்படின்னு, அடுத்தது விசித்திரா. சரிங்களா? விஜயவர்மா, சொம்பு. சரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கு மக்களிடம் சப்போர்ட் இருக்கான்னா இல்லை. அந்த அந்த அம்மாவுக்கு ஓட் போட தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லை. அதனால் அவங்களுக்கு துணை செய்கிற நபர்கள் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா ஒரு 4-5 பேர் தான், ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாருன்னு எனக்கு தெரியும். பட் அது அந்த சில விடயங்களை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. சரியா? என்ன ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு கூட இருக்கிற நபர்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தனை ஹெல்ப் பண்ணுறான் இல்லை. ஃபர்ஸ்ட்டு மக்கள் மாயாவுக்கு ஓட் போடவில்லை. சரி, யாராவது தமிழ்நாட்டில் இருக்க பிஆர் டீம்கிட்ட யாரும் போவோம் அப்படின்னா மதிக்கிறானுங்களே இல்லை. நாங்கள் பண்ணுறது பிஆர் ஒர்க், ஆனால் தகுதியான நபர்களுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி அந்த பாவத்தை நாங்கள் எடுத்துக்க விரும்பல அப்படின்னு சொல்லி கலக்கி விட்டுருக்கானுங்க. கிந்திக்காரங்கிட்ட போயிருக்காங்க. கிந்திக்காரங்கிட்ட போய் காலில் கையில் விழுந்து காசெல்லாம் கொடுத்து அவனிங்க ப்ரமோட் பண்ணுறானுங்க. ஆனால் ஓட் வராது. மக்கள் கண்டிக்கல, பிளாக் பண்ணுறாங்க. பல மக்கள் அப்படியே போஸ்டர் பார்த்தாலே அந்த பேச்செல்லாம் அன்ஃபாலோ பண்ணி போட்டு பிளாக் பண்ணுறானுங்க. அதே மாதிரி தான் பூர்ணிமாக்கு ஓட் போட ஆட்களே இல்லை தமிழ்நாட்டில். அப்புறம் நிக்ஷன் அவன் வெளியில் போயிட்டான், அங்கே ஓட்டே வர இல்லை. கல்வி ஊற்றி கொண்டு இருக்கானுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு அப்புறம் யாருன்னா நீங்கள் விசித்திரா. சரிங்களா? ஸோ விசித்திராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷனோட கம்பேர் பண்ணிக்குள்ள இப்போ மாயா, பூர்ணிமாவுக்கு ஒரு 10 பேர் ஓட் போட்டாங்கன்னா இந்த விசித்திராவுக்கு வந்து ஒரு 70-80 பேர் போடுறாங்க. சரிங்களா? அதுவும் லைவ் பார்க்காதவர்கள். லைவ் வந்து பார்த்தார்கள்னா அந்த ஓட்டுமே வந்து போயிடும். சரியா? ஸோ நல்லவர்களாக இருந்தால் மக்கள் ஓட் போடுவாங்கம்மா. இல்லை நீங்கள் நல்லவர்களோட சேர்ந்தாலே அந்த உங்களுக்கு கொஞ்சமாக சப்போர்ட் கிடைக்கும். இது நீங்கள் சிந்திக்கிறதும் தப்பு, பண்ணுற விடயங்களும் தப்பு, வன்மத்தின் உச்சத்தில் தெரியுறீங்க. அதே நேரத்தில் கெட்டதுகளோட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க. அப்புறம் எப்படியா மக்கள் உங்களை கண்டுக்குவாங்க? உங்களை மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், விசித்ரா, கமல்ஹாசன் இவ்வளவு பேராலையும் தான் இந்த சீசன் அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி நிறைஞ்சதாக இருக்கு. ஒரு ஷோவையே நாசப்படுத்திட்டீங்க. அதுக்குள்ள பேச்ச பாரு. ஐயோ ஐயோ. ஸோ இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க போல இருக்கு, இந்த ஷோ முடிஞ்சோடனே எல்லாரும் ஒரு எண்ணம் தான், சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும், சினிமாவில் வந்து ஃபியூச்சர் இருக்குன்னு. எங்கே ஓட் போட தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லை. அட பிஆர் டீம் சப்போர்ட் பண்ண தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே சப்போர்ட் பண்ண வர்றாங்க இல்லைன்னு ஹிந்திக்காரங்கிட்ட போகிறாங்க. அப்போ இவங்க வெளியில் வந்தோன்னா தமிழ் படங்களுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு போகுமா? போகும், சான்ஸே இல்லை. சரியா? ஐயோ ஐயோ. ஸோ ஓகே மகளே, இது வந்து விசித்திரா பேசின என்ன சொல்லலாம், கொஞ்சம் கூட ஒரு மீனிங் இல்லாத விடயங்களுக்கு பல மக்களோட கருத்துக்களை நான் என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அர்ச்சனா அவர்கள் வைரம், அந்த வைரத்துக்கிட்ட குப்பையரால் நெருங்க கூட முடியாது. சரிங்களா? ஸோ மக்கள் எப்பயுமே நல்லவர்கள் பக்கம் நிற்பார்கள். அந்த நல்லவர்களோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவர்கள் மட்டுமே. எழுதி வச்சுக்கொள்ளுங்க, 200% கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். சரியா? நன்றி.